சாமான்லாம் வந்து எடுத்து நம்ம வந்து ஊற வச்சிரலாம். ஊற வச்சுட்டு நம்ம மத்த வேலையெல்லாம் பார்க்கலாம். ஊற வச்சுட்டு மத்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்குள்ள ஊறிரும். இப்ப பாபா அதுக்கும் அடிச்சுட்டேன் நானு. இப்ப வந்து பூஜை சாமான்லாம் ஊற வச்சுட்டு, இந்த இடத்தெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிரலாம். இப்ப ஊற வைக்கும்போது லெமன் தோலு, கொஞ்சம் சபீனா, அந்த விம் பாத்திரம் தேய்ப்போம் இல்லையா? அந்த சோப் எல்லாம் போட்டு ஊற வச்சிருந்தேன். எல்லாத்தையும் தேய்ச்சுட்டேன். மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெளிய எடுத்து வச்சா, ஒரு மாதிரியாவே என்ன பண்ணிட்டேன், நல்ல தண்ணி புடிச்சு தண்ணியிலேயே கொஞ்ச நேரம் வெலக்கி முடிச்சுட்டு, கழுவி தண்ணீல ஊற வச்சுட்டேன். நீங்களும் பாத்திரம் தேய்ச்சுட்டு பூஜை சாமான் மஞ்சள் குங்குமம் வைக்க லேட் ஆகும்னா, இந்த மாரி நல்ல தண்ணீல கொஞ்ச நேரம் போட்டு வச்சீங்கன்னா, கருக்காம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நல்லாவே இருக்கும். இப்போ என்ன பண்ணேன், எல்லாத்தையும் அழகா எப்படி அடுக்கணுமோ, அதே மாரி தண்ணீலருந்து எடுத்து தொடச்சு, லைனா அடுக்கி நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சிரலாம். சூப்பரா மஞ்சள் குங்குமம் வச்சு முடிச்சாச்சு. நீட்டா அடுக்கவும் செஞ்சாச்சு. நல்லா இந்த பக்கம் பிள்ளையார், இந்த மாதிரி முருகர் இந்த மாரிலாம் வச்சாச்சு. இந்த பக்கம் அம்மன் எல்லாம் வச்சாச்சு. ஆலாக்குலயும் புது அரிசி போட்டுட்டு, சூப்பரா அன்னலட்சுமியும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. எப்பவுமே இந்த மாரி நான் ஊற வச்சுட்டு, இதுல எடுக்கிற அரிசிய அன்னைக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணிருவேன். இப்ப வந்து இந்த வேலைலாம் முடிஞ்சாச்சு இல்லையா? இப்ப இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய், பொரி, கடலை இந்த மாரி விஷயம்லாம் அடுக்குறதெல்லாம் அது என்னன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சமையல ஆரம்பிச்சிரலாம்ப்பா.